சொல்லுங்க. சரியா? இப்போ போன வாரம் வரைக்கும் நம்ம 16 வசனம் வரைக்கும் பார்த்துட்டோம் இல்ல. சந்தோஷப்படுகிறோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவுடன் அழுங்கள். ஆமேன். ஒருவரோட ஒரு ஏக சிந்தை உள்ளவர்களாக போன வாரம் சொன்னதுல சிந்தனையில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கணும். 2 பேர் செஞ்சு செய்கிறது எப்படி செயல் எதுவோ, எண்ணங்கள் ஒன்று கூடும் போது அந்த காரியம் சீக்கிரம் நடந்துடும். சொல்லுங்க. எண்ணங்கள் ஒன்றாக இணையும் போது காரியங்கள் வேகமாய் நடக்கும். 2 பேர் செய்கிற வேலை ஈஸியாக முடியுதோ எப்படியோ, 3 பேர் செய்கிற வேலை டக்கு டக்குன்னு முடியுதோ எப்படியோ, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரே எண்ணமாக, சபையில் இருக்கிறவங்களாம் ஒரே எண்ணமாக இருந்தால் ஒரு காரியம் டக்கு டக்குன்னு நடக்கும். சொல்லுங்கள். டக்கு டக்குன்னு நடக்கும். நேர் எதிராக எண்ணமாக இருந்தால் டக்குன்னு என்ன பண்ணாது, நடக்கவே நடக்காது. புருஷனுக்கு ஒரு மாதிரி எண்ணம், பொண்டாட்டிக்கு ஒரு மாதிரி எண்ணம் அப்படின்னு நினச்சின்னா அவங்களுக்களால் எந்த எண்ணங்கள் நினச்சாலும் என்ன பண்ணாது, வாய்க்கவே வாய்க்காது. அதுதான் எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்தனைகள் முக்கியம், யோசனைகள் ரொம்ப முக்கியம். சரீரம் எப்படி முக்கியம் நினைக்கிறேன் நீங்களாம் நினைக்க சரீரம் முக்கியம் இல்லை. சில பேர் நம்ம எனக்கு சாப்பாடு தாங்க முக்கியம், போங்க சரீரம் கிடக்குது, சோத்துக்காக தான் நான் வாழ்கிறேங்கன்னுவான். சில பேர் நான் தூக்கத்துக்காக வாழ்கிறேங்க, நான் தூக்கத்துக்காக வாழ்கிறேங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள். எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். ஒருவரோட ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்க. மேட்டின்மையாக சிந்திக்கக்கூடாது, ப்ரைடாக சிந்திக்கக்கூடாது, தாழ்மையானதாக சிந்திக்கணும். நம்மளை தான் புத்திமான்கள் சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. எனக்கு தான் புத்தி இருக்குது, அடுத்தவங்களும் புத்தி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவனுக்கும் புத்தி இருக்குதுன்னு எண்ணணுமா. எனக்கு தான் புத்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணு கூட தான். எத்தனை பேருக்கு விளங்குது? இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சொல்லுங்க. ஒருவனுக்கு ஒரு தீமைக்கு தீமை, எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஆமேன். இப்ப பாருங்க, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சொல்லுங்க. தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். தீமையை செய்யறதை விட்டுட்டு யோக்கியமான காரியங்களை செய்யுங்க. உங்களுக்கே தகுதி இருக்குதா, யோசனை பண்ணுங்க. ஒரு காரியத்தை செய்யும் போது இது இது சரிப்படமா, இது சரியில்லையா அப்படின்னு செஞ்சு சிந்திச்சு என்ன பண்ணுங்க, ஒரு காரியத்தை செய்யுங்க. தீமைக்கு என்ன பண்ணாதீங்க, தீமையை என்ன பண்ணாதீங்க, செய்யாதிருங்க. ஆமேன். தீமைக்கு நான் நிறைய காரியம் இந்த இடத்துல உங்களுக்கு ஆச்சு. தீமையினால் நீ வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு அப்படிலாம் சொல்லிட்டோம். சரி, கொஞ்சம் அப்படியே எடுத்து பார்த்துப்போம். டக்கு டக்குன்னு கொஞ்சம் சில வசனங்களை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க, 5ஆம் அதிகாரம். திருப்பும் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்லுங்கள். இருக்கிறது இருக்குதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லான்னு சொல்லுங்க. மாற்றி மாற்றி என்ன பண்ணாதீங்க, உள்ளதுன்னா உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமேன். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். முதல் தீமை என்னன்னா தெரிஞ்சுக்கணும். தீமை எது தெரியுமா? உள்ளது உள்ளதென்று சொல்றது, இல்லது இல்லாதென்று சொல்றது. இதுக்கு மாற்றி சொல்லணும்னா அது தீமையா என்ன பண்ணமா, மாறிடமா. சில நேரத்தில் தீமைன்னா என்னன்னே சில பேருக்கு தெரியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. தீமைன்னா என்னது எதுவுமே. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு என்று உரைக்கப்பட்டதை கேள்வி. பழைய உடன்படிக்கையில் ஒரு கண்ணை தோன்னா இன்னொரு கண்ணை தோன்றான் அவனை. பல்லுன்னா ஒரு பல்லை உடைச்சா நீயே 2 பல்லை உடைடா அப்படின்னு சொல்லுது. இயேசு சொல்கிறார் 39, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். சொல்லுங்க. தீமைக்கு என்ன பண்ணக்கூடாது, எதிர்த்து நிற்க. ஒருவன் தீமை செய்கிறானா, நானும் அவனுக்கு தீமை செய்கிறேன். அந்த தீய மனுஷனை நான் என்ன பண்ணுறேன், எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மனுஷனை, தீமை செய்கிற மனுஷனை என்ன பண்ணக்கூடாது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லுது. பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நில்லுங்க. தீமை செய்கிற மனுஷனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொல்லுங்களேன். ஒருவேளை மனுஷன் மூலமாக பிசாசு தீமையை செய்வான். அந்த மாதிரி நேரத்தில் எதிர்த்து நில்லுங்க. அது போன வாரத்தில் முன்னாடி சொன்னேன், அங்கேயே சொன்னேன். யாரையும் சபிக்காதீங்க. ஆமாம், எந்த மனுஷன் தேவனால் சிருஷ்டித்த மனுஷன் சபிக்காதீங்க. சபிக்கணும். யாரை தர்மா சபிக்கணும்? பிசாசின் கிரியையும் பிசாசின் மனுஷர்களையும் பிசாசின் செயல்களையும் என்ன பண்ணணும், பிசாசையும் சபிக்கணும். ஏன்னா அவன் தான் சபிக்கப்பட்டவன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அதே மாதிரி தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன் ஒருவேளை அவன் தீமை செஞ்சிட்டான், அவனுக்கு தீமைக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எதிர்த்து நிற்கவே நிற்காதீங்க அப்படின்னு சொல்கிறார்.
ஆனால் ஒருவேளை பிசாசு தீமை செய்ய தீவிரிக்கும் போது அப்போ தான் கரெக்டாக ஆவியில் உணரணும். இது மனுஷனால் உண்டாகுதா, அவன் புத்தி கேடுனால செய்கிறானா, அறிவில்லாத செய்கிறானா, இல்லை பிசாசு சொல்லி செய்கிறானான்னு சொல்லிட்டு ஆவியில் உணரணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எதை எதிர்த்து நிற்கணும், எதுக்கு நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வரமுறை இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இதனால தான் பவுல் ஒரு மனுஷன் மூலமாக டெய்லி என்ன பண்ணுறான், நீ தேவனோட மனுஷன் சொல்லினே இருக்கிறான். ரொம்ப நாள் சொல்லியிருந்த பார்த்து ஒரு நாள் என்ன பண்ணான் பவுல், ஹே பிசாசே நீ இவனை விட்டு போ அப்படின்னா என்ன பண்ணான், ரொம்ப நாளாக அதை சிந்திச்சுன்னுக்கிறான். இந்த மனுஷன் ஏன் நம்மளை எதிர்த்து நிற்கிறான், ஏன் இந்த மாதிரி பண்ணினுக்கிறான். ஒரு நாள் இது பிசாசின் கிரியேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஆவியில் உணர்ந்த உடனே என்ன பண்ணுறான், இயேசுவின் நாமத்தினாலே உன்னை என்ன பண்ணுறேன், உன்னை விட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆவி அவனை விட்டு என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. அப்போது தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம், ஒரு கண்ணத்தை இருந்தால் அவன் மறு கண்ணத்தை காட்டு. உன்னோட வழக்காட நினைக்கிறானா, ஏப்பா எங்கிட்ட என்னப்பா இது வேணும் அது வேணும் வழக்காட நினைக்க, எந்த இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறா, இந்தாப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். வழக்காடவே கூடாது. தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாதம் பேசக்கூடாது. நான் தான் கரெக்டு நீ தப்பு இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், உன்னுடைய எதனா எடுத்துக்கொள்ளணும், இந்தாப்பா இன்னும் கூட தரேன்ப்பா, சட்டை எடுத்துக்கிறேன், இந்த பேண்ட்டு கூட தரேன், ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கோ. சாரி சாரி எடுக்கணும்னு நினச்சா இந்த ஜாக்கெட்டும் தரேன் வச்சுக்கோ. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், உன்னை ரொம்ப தொந்தரவு பார்த்தோன்னா என்னப்பா இன்னும் தொந்தரவு எதுனா பாக்கி இருக்குதா சொல்லு, மொத்தமாக இப்போயே தொந்தரவு பண்ணிவிடு. பகுதியாக என்ன பண்ணாத, தொந்தரவு பண்ணாத. 1 மைல் தொண்ணா நான் 2 மைல் கூட வரேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தொந்தரவு பண்ணுறவங்கள பார்த்து என்ன பண்ண அப்படி சொல்லு, அப்படியே உன்னை மூஞ்சி அடிச்சு போயிடுவான். அவன் என்னடா மனசு இப்படிங்கிறானே. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்கவனுக்கு முகம் கோணாதே. சில பேர் கடன்னு கேட்டான்னு வச்சுக்க மூஞ்செல்லாம் செத்து போயிடும். முகம் கோணாதேன்னு சொல்கிறார். அதெல்லாம் தீமையாக இருக்குதான். ஆமென். இருந்தால் கூட, ஆனால் அது இல்லைன்னா கொடுக்க முடியல கூட என்ன பண்ணாத, முகம் கோணாத. திருப்பி அவன் வரவே கூடாதுங்க. இப்படி முகத்தை வச்சா தான் என்ன பண்ண மாட்டான், திருப்பி வந்து என்கிட்ட கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண உம்முன்னுன்றது, பாத்திரத்தை டமால் போடுறது, போனோன்னா கதுவம்னா டமால் மூடுறது, வந்து கேட்டவொன்னா வக்காரன் கூட சொல்கிறது, அவனுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்காத இருக்கிறது, மூஞ்சால் அடிச்ச மாதிரி அனுப்புறது. இது செய்யாத, என்ன பண்ணாத, இது செய்யாத, இது பாவம். இது என்னதுங்க, இது பாவம், இது தீமை. ஹல்லேலூயா. 43 சொல்கிறார், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை நீ கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களையும் சிநேகியுங்கள், சபிக்கிறவளை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவளுக்கு ஜெபம் பண்ணுங்கள், துன்பப்படுத்துகிறவளுக்கு ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்கள் புத்திரராயிருப்பீர். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் என்ன பண்ணுறாரு, மழையை. ஐயோ, கர்த்தர் சொல்கிறார், எப்பா நீ யார் தெரியுமா, நீ தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க, முன்னாடி பிசாசின் பிள்ளை, நீ யார் பிள்ளை? ஏன் உன்னை தீமையோடு எதிர்த்து நிற்க வேணாம் சொல்கிறாரு அப்படின்னா, தீமை செய்கிறவங்களுக்கும் நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாருன்னா, நீ தேவனுடைய பிள்ளை இருந்தால், முன்ன தேவனுடைய பிள்ளை இல்லை, இப்போ தேவனுடைய பிள்ளை இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீ தேவனுடைய பிள்ளையனுடைய சோபத்தை தான் வெளிப்படுத்தணும் மொழிய, குணத்தை தான் வெளிப்படுத்தணும் மொழிய, பிசாசின் பிள்ளை என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாது, வெளிப்படுத்தவே. இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கின் புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி அநீதி உள்ளோர் மேலும் அந்நீதி உள்ளோர் மேலும் மழையை என்ன பண்ணுறாரு, பொய்ய பண்ண. உங்களை சிநேகிக்கிறவளே உன்னை சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன, ஆயக்காரரும் அப்படி பாருங்க. சில பேர் நான் என்னை நேசிக்கிறாங்க, என்னை அன்பு கூறுறாங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்கள தான் சிநேகிப்பேன் அப்படின்னா எல்லாம் உலக மனுஷன் செய்கிறாங்க. உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசங்குது? நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஆவியை பெற்ற, இயேசு அறிஞ்சேன்னு சொல்றிய. அப்படி கிடையாது. உங்கள் சகோதரரை மாத்திரம் நான் வாழ்த்துவேன், மற்றவங்களாம் சகோதரரை வாழ்த்து, சகோதரிகளை வாழ்த்து. ஆனால் மற்ற மனுஷங்களும் வாழ்த்தத்துக்கு ரெடியாக இல்லைங்க, அவங்கள நான் வாழ்த்த மாட்டேன், அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், நல்லா இருன்னு சொல்ல மாட்டேன். அவங்க எப்படி போனால் எனக்கு என்ன, இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. ஏன்னா நமக்குள்ள சர்க்குணம் இருக்குது. சொல்லுங்கள், ஆகையால் உங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருங்கள். பிதா எப்படி இருக்கிறாருங்க, சர்க்குணர், எல்லா குணம் குடைத்தவர். அன்பு, பொறுமை, இரக்கம், சாந்தம்,
எல்லாம் உடையவராக இருக்கிறார். நீயும் அப்படிப்பட்ட குணத்து உடையவனா உன்னை கர்த்தர் மாத்திருக்கிறாரு. ஆகவே நீ உன் சற்குணத்தை தான் வெளிப்படுத்தின மொழிய இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க வெளிப்படுத்தவே கூடாது. நிறைய வசனம் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. காலையில் இப்போ கிரேசம்மா ஒரு வசனம் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? சங்கீத நீதிமொழியில் 3ஆம் அதிகாரம் தானே சொன்னாங்க. அதை எடுத்துக்கோங்க அப்படி. 3ஆம் அதிகாரம் அதில் ஒரு வசனம் எடுத்து படிங்க பார்க்கலாம். ஒன்பது 11 அடியா? ஏழாம் வசனம் 3:17 3:7 வசனம் படிங்களா ஒரு நிமிஷம். நீ உன்னை நானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஏன் தீமையை செய்யக்கூடாது? தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. உனக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, தீமையை விட்டு விலகு. பக்கத்தில் சொல்லுங்க, தீமையை விட்டு விலகு. பக்கத்தில் சொல்லுங்க, தீமையை விட்டு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா தீமை நடக்குது பாருங்க, அந்த இடத்துலையே நீ நிற்கக்கூடாது. சில பேர், நிறைய பேர் இருக்கிறான், எப்பா அந்த ஆஃபீஸை பார்த்தா யோ 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 பண்ணுற அட்டகாசம் அப்படி இருக்குதுப்பா, இங்கே இருந்தால் என் பேரை என்ன பண்ணிடும், கெட்டு போயிடும். இவங்க கும்பலோட சேர்ந்து நானும் உக்காந்தா என் பேரை என்ன பண்ணும், கெட்டு போயிடும். நான் இதை விட்டு என்ன பண்ணுறேன், விலகிறேன். எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானோ அவன் தீமை செய்கிற மக்களை விட்டு என்ன பண்ணிடுவான், அவன் விலகி நிற்பான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நல்லது சில நேரத்தில் தடைப்படுறதுக்கு தான் காரணம். நீங்கள் தீமை செய்ய மாட்டீங்க, ஆனால் தீமை செய்கிறவனுக்கு கூட இருக்கக்கூடாது, ஒத்துழைக்கக்கூடாது. லஞ்சம் வாங்குறவனுக்கு, ஏமாத்துறவனுக்கு, அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எந்த விதத்தில் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த சொல்ல, நீ யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நான் உன்னை யாருன்னு சொல்கிறேன்னுவான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். தீமை செய்கிறத விட்டு என்ன பண்ணணும், விலக வேண்டும். 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை, 2ஆம் வசனம் வேணாம். 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பாருங்க, தீமையை விட்டு விலகுது மட்டுமல்ல, தீமையை என்ன பண்ணுங்க, வெறுக்கணும். சொல்லுங்க, தீமையை என்ன பண்ணணும், வெறுக்கணும். முன்னாடி தீமை செஞ்சோம், இப்போ தீமையே செய்யறதுக்கு என்ன பண்ணோம், வெறுக்கணுமா. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ அது அந்த காரியத்தை சொல்லாதப்பா, எனக்கு வெறுப்பாக இருக்குதுப்பா. ஹேட் பண்ணணும், கெட்டதை பகைக்கணும், கெட்டதை வெறுக்கணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லு. எந்த காரியத்தை ஒரு மனுஷன் வெறுக்கிறானோ அந்த காரியத்தை அவன் செய்ய மாட்டான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றதுங்க? விரும்புறத தான் செய்வான், வெறுக்கிறத என்ன பண்ண மாட்டான், செய்யவே மாட்டான். அப்போ எதை வெறுக்கணும் அப்படின்னா, எந்த மனுஷன் தீமையை வெறுக்கிறானோ அப்போ அவனு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்ற, நீ தீமை செய்யாத, தீமையை விட்டு விலகு, தீமையை நன்மையினால் வெல்லு. அப்படின்ற காரணம் என்னன்னா, நீ யாரு, நீ தேவனுடைய பிள்ளை, உனக்குள்ள கர்த்தருடைய குணாதிசயம் இருக்குது. உன் தகப்பனுடைய பேர் கெட்டு போயிடும், மாம்சபிரகமா இருக்கிற தகப்பனுடைய பேர் கெட்டு போயிடும், தேவனுடைய பேரும் கெட்டு போயிடும். கோயிலுக்கு போகிறதும் கெட்டு போகும், பாஸ்டர் பேரும் கெட்டு போகும். இன்னாயா பாஸ்டர், இன்னாயா வளர்த்துக்கிறாரு, அவங்கள இன்னாயா போச்சுக்கிறாரு, இப்படி இருக்கிறாங்களா யா மக்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இழுக்கு. அதனால தான் சொல்கிறாரு, தீமையை வெறுங்க, தீமையை விட்டு என்ன பண்ணுங்க, விலகுங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. வாசிங்க 37வது சங்கீதத்தை வாசிங்க.
ஆ ஆ ஆ 20 தீமையை விட்டு விலகி நன்மை செய். பக்க சொல்லுங்க, தீமையை விட்டு விலகி என்ன பண்ண? ஏன் தீமையை விட்டு விலகி என்ன பண்ண? நன்மை செய். என்றென்றைக்கு என்ன பண்ணுவ? நீ நிலைத்திருப்பாய். ஓ, உன் வாழ்க்கை ஒரு சுழல் காற்று போல போயிடக்கூடாது, பதற போல பறக்கக்கூடாது. நீ என்றென்றைக்கு ஸ்டேபிளாக இருக்கணும், நிலைத்திருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாருப்பா, தீமை செய்த விட்டு என்ன பண்ணு? விலகு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. தீமை செய்து விட்டு விலகு. என்ன பண்ணு? விலகு. தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் மேல கோபமா இருக்கிறாரு. நன்மை செய்கிறவருடைய அவர் கண்கள் என்ன பண்ணுது? எங்கும் சுற்றி கொண்டு என்ன பண்ணுது? அவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிங்க. 34ஆம் அதிகாரம் 13, 14. 13, 14, 15, 16 மூணு வசனத்தை படிங்க. அப்படியே படிங்க. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனைக்கும் விலக்கி காத்துக்கொள். பார்க்க சொல்லுங்க, உன் நாவுகளை என்னதுங்க? பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனத்துக்கு விலக்கி காத்துக்கோ. அதுக்கப்புறம் தீமையை விட்டு விலகி. இதுதான் சொல்ல, இது நாவு உதடு இதெல்லாம் செய்யாம இருக்கிறது. தீமையை விட்டு விலகி என்ன பண்ணுங்க? நன்மையை செய், சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள். தீமையை விட்டு விலக. பக்க சொல்லுங்க, தீமையை விட்டு விலகு. அப்ப தீமைன்னா திருப்பி இதுல இன்னொரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, தப்பு தப்பா பேசுறது, உள்ள ஒன்று வச்சு புறம் ஒன்று பேசுறது, இருதயத்தில் ஒன்று வச்சு வேற ஒன்று பேசுறது. இந்த காரியத்தெல்லாம் பேசுறத நிறுத்து. தீமையை விட்டு விலகு, நன்மை செய். பக்க சொல்லுங்க, நன்மை செய், சமாதானத்தை தேடு. பக்க சொல்லுங்க, சமாதானத்தை தேடு, நல்ல காரியங்களை தேடு, எது வேணுமோ அதை தேடு, இதை விட்டு விலகு, அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு என்ன பண்ணுது? திறந்திருக்கிறது. யாரு மேல? தீமை செய்கிறதுக்கு மேல நோக்கமா இல்ல, கர்த்தருடைய கண்கள். யாரு நன்மை செய்கிறானோ, நீதிமானோ, தேவ நீதியை பெற்றிருக்கிறானோ, இயேசுவின்படி நடக்கிறானோ, அவர் என்ன பண்ற? நோக்கமாக இருக்குது. அவங்களுக்கு தான் அவர் காதுகள் செவி திறக்கிறது. 16 தீமை செய்கிறவர்களுடைய பேரையோ பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமா என்ன பண்ணுகிறது? இருக்குது. அதான் தீமை ஏன் செய்யக்கூடாது? கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கும் அவங்களுக்கு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதனால மனுஷன் அவனுடைய இருதயத்துக்கும் அவனுடைய சிந்தனைக்கும் தெரியும் எது தீமை அப்படின்னு. அப்போ அந்த தீமையை செய்யாம நாம் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அதை விட்டு விலகணும். அதை விட்டு விலகி யோக்கியமான செய்யணும், சமாதானத்தை செய்யணும், நன்மையை செய்யணும், வெறுக்கணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. வெறுத்துருங்க, அதே நேரத்தில் நல்லது செய்யுங்க, யோக்கியமானது செய்யுங்க, மேலானவங்களை செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இதை செய்யவே மாட்டீங்க. வாசிங்க. கொலோசியர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொலோசியர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொலோசியர் 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 சக்கு சக்கு. மூணாம் வசனம், 1ஆம் வசனம், 3:1 படிங்க. நீங்கள் பக சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலப்பரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவையில் தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த இடத்துல பின்னாடி நிறைய சொல்றார், எது மேலானது எது கீழானதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துருவிக்கிற ஆராதனை, பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற அவைகளெல்லாம் அழித்து போடுங்க. இவைகளை பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளையின் பேர் தேவ கோபக்கின முற்காலத்தை நீங்கள் அப்படியா இருந்தீங்க அப்படி நிறைய சொல்கிறார். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? நீங்கள் இயேசுவின் பிள்ளை, நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறபடியால கிறிஸ்து இயேசு என்ன பண்ணார்? உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்து பிதாவின் வலப்பரசத்தில் அமர்ந்துட்டார்.
அதே போல நீங்களும் உயிர்த்தெழுந்த சாயல் இணைக்கப்பட்டவன்னா அவர் எந்த இடத்துல உக்காந்துருக்கிறாரோ, மேலான இடத்துல உக்காந்துருக்கிறாரோ, நீங்களும் மேலான இடத்துல உக்காருங்க. கீழான இடத்துல உக்காந்துராதீங்க. ஹல்லேலூயா. நீங்க உக்காந்துக்கிற இடத்த பாருங்க. கிறிஸ்துவோடு கூட அமர்ந்து இருக்கிறீங்க. அவர் உக்காந்து இருக்கிற இடத்துல இருக்கிறீங்க. நீங்க சாக்கடையில் இல்லை, நீங்க எங்க இல்லை, கீழான இடத்துல இல்லை. அதனால தான் சொல்றாரு, உங்களை மேலான இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், வச்சிருக்கிறேன். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் சொல்ற, பின்னாடி மூர்க்கம், கோபம் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. ஹல்லேலூயா. அதுல 3ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கலுங்க. எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். சொல்லுங்க, எதை செஞ்சாலும் என்ன பண்ணாது, நீங்க செய்யறது எதை செய்றீங்களோ, நல்லது செய்றீங்களே, அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று என்ன பண்ணுங்க, மனப்பூர்வமாய் செய்யுங்கள். 25 சொல்ல, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யறதுக்கேற்ற பலனை என்ன பண்ணுவான், அடைவான். பட்சாபாதமே இல்லையாம். அதான் தீமையை செய்யக்கூடாதுன்னு சொல்றார். ஏன் தீமை செய்யக்கூடாதுங்க? அநியாயம் செய்கிறவன் அநியாயத்தின் பலனை அடைவான். கடவுள்கிட்ட பட்சாபாதமே இல்லை. அதனால நீ என்ன பண்ணாத, ஒரு நாளும் அநியாயம் செய்யாத, மோசம் போக்காத. ஹல்லேலூயா. ஏமாத்தாத. அநியாயம் செய்கிறோம், அநியாயத்தின் பலனை என்ன பண்ணுவானா, அடைவான். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கொஞ்சம் எடுங்க. ரோமர், திருப்பி ரோமர் எடுங்க, 2ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை அடிக்கடி நான் வாசிக்கிறது உண்டு. ரோமர் 2:7 சோர்ந்து போராமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கும் நித்திய ஜீவன் அளிப்பார். அதாவது தீமை செய்யாதீங்க, மாறா யோக்கியமானவளை செய்யுங்க, நல்லதை செய்யுங்க, ஏற்றதை செய்யுங்க, நற்கிரியைகளை செய்யுங்க. அப்படி சோர்ந்து போகாம செய்யுங்க. இல்லை எவ்வளோ நாளுங்க செய்யுறது? சோர்ந்து போகாம செய்யுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபிங்க, சோர்ந்து போகாம ஆலயத்துக்கு வாங்க. எத்தனையோ வருஷமா அந்த கூனி வந்தா அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, வந்தார். சோர்ந்து போகாம பெதஸ்தா குளத்தை 38 வருஷம் ஒருத்தர் காத்திருந்தான். அன்னைக்கு இயேசு வந்து அவனை என்ன பண்ணாரு, விடுதலை. அதனால உன் ஜெபம் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாம ஆலயத்துக்கு, சோர்ந்து போகாமல் விதைங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்க. சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படின்னு கலாத்தியர் சொல்லுது. தளர்ந்து போகாமல் இருக்கணும். ஆண்டவர் உனக்கு நல்லது செய்ய திராணி கொடுத்துக்கிறாரா, நன்மை செய்ய பலன் கொடுத்துக்கிறாரா, அது சோர்ந்து போகாமல் செய்யணும். இல்லைங்க, ஒரு காலத்தில் செஞ்சாங்க, இப்போ விட்டுட்டாங்க. விடவே கூடாது. நல்ல காரியத்தை விடக்கூடாது. நல்ல காரியத்தை விட்டால் கெட்ட காரியம் உள்ளே வந்துடும். ஹலோ, எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? எப்போ நல்லதை நீ ஸ்டாப் பண்ணுறியோ அப்பயே ஈவில் என்ன பண்ணோம், வாசலை திறந்து உள்ளே வந்துடும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படியவர்களுக்கோ உக்கர கோபாக்கனை வரும். எல்லாம் சேர்ந்து படிவான். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனுக்கு ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலம் உண்டாகுமா. அவ்வளோ பயங்கரமாகுது பார்த்தீங்களா? சில நேரத்தில் கேட்டாலே சில பேர் பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ நான் எதுக்கு படிக்கிறேன்னா, ஒரு நாளும் தீமை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முன்பு யூதர் ஆகிட்டும் கிரேக்கர் ஆகிட்டும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷன் ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலம் உண்டாகும். எல்லாம் சேர்ந்து படிமா. முன்பு யூதரிலும், ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படனாலும், யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும் இஸ்ரவேலனாலும் புறஜாதியரானாலும் எவன் நன்மை செய்கிறானோ, சொல்லுங்க, எவன் நன்மை செய்கிறானோ. கையை உயர்த்துங்க, ஆமென். கையை உயர்த்துங்க. யாரெல்லாம் நன்மை செய்ய போறீங்க கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எவன் நான் நன்மை செய்ய போகிறேன், எனக்கு மகிமையும், பக்கத்து சொல்லுங்க, மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். சொல்ல மகிமையும் கனமும் சமாதானமும்
உண்டாகும். உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. God is not partiality. ரட்சிக்கிறதுக்கு கிருபை செஞ்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதே நேரத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு ரொம்ப நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். எந்த விதத்திலையும் நம்மளுடைய செயல்கள் என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டுறக்கூடாது. சொல்லுங்க, தேவனுடைய செயல், நம்மளுடைய செயல்கள் என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து போடக்கூடாது. அப்ப தீமையை விட்டு விலகணும். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, தீமையை விட்டு விலகணும். தெசலோனிக்கேர் ஐந்தாம் அதிகாரம் 15. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு, இல்ல 11 எல்லாம் சேர்ந்து படிங்களேன். 11 படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிற, சொல்லுங்க, ஆகையால் therefore நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்ட கர்த்தருக்கு உங்களுக்கு விசாரணை செய்கிறவர்களை, புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து, உங்களுக்கு யார் புத்தி சொல்லி உங்களுக்கு பிரயாசப்பட்டு உங்களை வசனத்தை சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள மதித்து, அவருடைய கிரியல் நிமித்தம் அல்ல, அவர்களை கிரியல் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணி கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். பக்கம் சொல்லுங்க, சமாதானமாய் இருங்கள். மேலும் சகோதரரே, உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். ஒருவனும் மற்றொருவனுக்கு செய்யும் தீமைக்கு, சொல்லுங்க, ஒருவனும் மற்றொருவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஹலோ, தீமைக்கு என்ன பண்ணான்? அவன் என்னை அடிச்சிட்டான், அவனை என்ன மோசம் போக்கிட்டான், அவன் ஏமாத்திட்டான், அவனை என்ன பண்ணுறான் பாரு, நான் பண்ணதுக்கு பண்ண விடுவன்னா அவனை சும்மா. இதெல்லாம் பேசாதீங்க, பிசாசு மாதிரி. அதெல்லாம் அவன் செஞ்சா அவன் பலன் அடிக்க போறான். நீ நல்லது செய்து நல்லதை விதை. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அப்படியே நம்ம வாழ்க்கை, நம்மளோட செயல் பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம செயல், நம்ம பேசுறது ஒன்று, உள்ளத்தில் இருக்குது ஒன்று, ஆனால் செயல் வேறவாது. மக்கள் முதல்ல செயலை தான் பார்ப்பான், அதுக்கப்புறம் தான் உள்ளத்தை பார்ப்பான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. தீமைக்கு தீமை என்ன பண்ணாதீங்க, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ள மற்ற யாவருக்குள்ள எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, நன்மையே செய்யுங்கள். சொல்லுங்க, நன்மையே சொல்லுங்க. நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு சில வார்த்தை அப்படியே சொல்றாரு பாரு. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சொல்லுங்க, எப்பொழுதும் நன்மை செஞ்ச எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சொல்லுங்க, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய, சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், சமாதானமா இருங்கள். இதுதான் நன்மை செய்யறது. நீ இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாலே நன்மை செய்ய. ஸ்தோத்திரம் பண்ணினே இரு, நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஜெபம் பண்ணினே இரு, நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஜெபமும் ஸ்தோத்திரமும் பண்ணினே இரு, சமாதானம் எப்போதும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய, அப்பா என்ன குறித்து சித்தமா இருக்குது, நன்றி சொல்லுப்பா, அதான்ப்பா சித்தம். 19 சொல்ல, உன் ஆவியை அவிழ்த்து போடாத. சொல்லுங்க, ஆவியை ஸ்குவென்ச் பண்ணாதன்னு சொல்லுது இங்கிலீஷ்ல. ஆவியை என்ன பண்ணாதீங்க, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. தேவ ஆவி என்ன பண்ணுது, வேலை செய்யணும். அந்த ஆவியை அப்படியே பிடிஞ்சிடாத, அந்த ஆவியின் குரலை நசுக்கிடாத, அது குரலை பேசாதபடி தடுத்துடாத. ஆவி எப்போதுமே உற்சாகமா பேசினே இருக்கும். இருந்தா ஒரு ஆவின்னு சொல்லி, இதெல்லாம் செய்யாதப்பா, 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 உனக்கு நல்லது இல்லப்பா, கத்தும் ஆவி. நீ போட்டு கம்மிரு. சில நேரத்தை பண்ணுவாங்களே அம்மா அப்பா, கத்தும், டே தம்பி பண்ணக்கூடாதுப்பா, பண்ணக்கூடாது, ஷூ கம்மிருமா, சும்மா தானே தானே தானே. அது மாதிரி தான் ஆவி கத்தினே இருக்கும். தீர்க்க தரிசனம் அற்பமா என்னாங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமான, சொல்லுங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ள.